இதெல்லாம் அப்படியே ஏறி இந்த ராஜ்கிரண் படத்துல வர மாதிரி சோழ பசிங்கிரியே நான் இருப்போம். ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பேக் வித் அ vlog. இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days ஆஃப் டீப் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் மெயினாக டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எறும்பு படையெடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும் பயங்கரமாக எறும்பு வந்துட்டே இருந்தது. ஸோ அதனால் எறும்பு சாக் பீஸ் வாங்கி போட சொன்னாங்க. ஸோ எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ரெமெடி இருந்தால் அதை தயவுசெய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த எறும்பையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக நான் சாக் பீஸில் கோடு வரைஞ்சிட்ருக்கேன் கிச்சன் ஃபுல்லாக. ஸோ அதனால் அது வந்து பாத்திரத்துலலாம் விழுந்துடும் இல்லைங்களா, அதனால் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறோம். இங்கே போட்டேன் இல்லை லாஸ்ட் வரைக்கும் புரியுது, அந்த இன்னொரு வாய்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அதானே, அது வந்து எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அம்மா ஊர்லேருந்து வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. நம்ம இந்த உள்ளே இருக்க அந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அம்மா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணும்போது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இன்றைக்கி இந்த வேலைகள்லாம் நம்ம செய்ய போகிறோம். இந்த மசாலா பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த பருப்பு டப்பாவில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா செப்பரேட் பிளேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். செப்பரேட் பிளேட்ஸ் வந்து நிறையா வரும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன பேப்பரை நம்ம கிழித்து அதில் இந்த பருப்பெல்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். எல்லாம் தனித்தனியாக பிரித்து இப்படி கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். அது காயறதுக்குள்ளே இந்த மாதிரி அந்த ஷெல்ஃப், அந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். என்னோடய மசாலா பாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரேக்கை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய க்ராக்கரி யூனிட் மாதிரி என்னோடய கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அடுக்கி வச்சுருப்பேன். ஸோ டக்குன்னு கெஸ்ட்டு வந்தாலோ எனக்கு தேவைங்கிறதோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் கிளாஸ் ஐட்டம்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட அந்த ரேக்கு. இதனோட லிங்கை வந்து நான் என்னோடய ஹால் பேக் ஸ்டோரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து 3000 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். என்னோடய ஹவுஸ் தீமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இந்த பேம்பூ இதில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டர்டினஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இவ்வளோ வெயிட் நான் வச்சுருக்கேன். இவ்வளோ வெயிட்டுமே இது வந்து நல்லாவே தாங்குது. ஸோ இதனோட ப்ரைஸ்க்கு இது கொஞ்சம் ஒர்த்தான ஒரு திங் தான். லுக் வைஸும் வந்து அந்த ப்ரைஸ்க்கு அது நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ மேலே ஃபர்ஸ்ட் ரேக் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கீழ் ஷெல்ஃபில் வந்து இந்த மசாலா டப்பாஸ்லாம் வைக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த பாக்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு எல்லா மசாலாஸையும் இதில் கொட்டி வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் செட் ஆஃப் 9 கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கி ஒரு 2 years ஆகுது. 2 yearsக்கு நல்லாவே ஒர்த்தாகவே இருக்குது. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னரில் உள்ளே இருக்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பருப்பு, உளுந்து அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம பேப்பரில் தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுனால டக்குன்னு அந்த பாக்ஸில் கொட்டுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கீழே சிந்துறதுக்கு வந்து சான்ஸே இருக்காது. ஸோ அதனால் பேப்பர் தனித்தனி பேப்பரில் நீங்கள் கொட்டி வைங்க. அதுக்கப்புறம் இந்த காஃபி டீ கண்டெய்னர்ஸ் வந்து நிறையா டிமார்ட்டு அதிலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் காஃபி, சுகர் எல்லாம் தனியாக ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சதுனால இது ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் அதில் இந்த ட்ரை சில்லி, அதுக்கப்புறம் வெல்லம் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது இது காஃபி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து அதில் இப்போ நான் பேஸ்ட் பண்ணி அதில் வேணுங்கிறத நான் எழுதி வச்சுக்குவேன். ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கரை நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ அதை வந்து எழுதி வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்கரும் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2.5 years ஆச்சு. இன்னும் அப்படியே இருக்குது. ரொம்பவே வர்த்தான ஒரு ப்ராடக்ட் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் மட்டும் இல்லை, வேறு எந்த மாதிரி பாக்ஸஸும் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அது ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு எல்லாமே எனக்கு தேவைங்கிற போது மட்டும்தான் நான் வாங்கிக்குவேன். இந்த மாதிரி ஸ்டாக்காலாம் நான் வாங்கி அடுக்க மாட்டேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வாங்கிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் வாங்கி வச்சுக்குவேன். இப்போ இந்த அடுத்த செகண்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து, கடலப்பருப்பு அந்த மாதிரி பல்சஸ்லாம் இந்த செகண்ட் ஷெல்ஃபில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இந்த டஸ்ட்டு மட்டும்தான் மேலே போயிட்டு செட்டில் ஆகும். அதெல்லாம் வந்து ட்ரை கிளாத்தில் சும்மா நீங்கள் வைப் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ வைப் பண்ணிவிட்டு கண்டெய்னர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலே போதும். இந்த மாதிரி நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாலே அது பார்க்குறதுக்கு லுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான். செகண்ட் ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. தேர்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைசஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுற பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரியெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த கிளாஸஸ் எல்லாம் முந்தின நாளே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே ஒரே நாளில் க்ளீன் பண்ணக்கூடாது. அது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு கொஞ்சமாக திங்ஸ் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ண முடியும். ஸோ இது ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சதுனால இந்த தேர்ட் ஷெல்ஃபில் இந்த பேஸ்கெட்டை மட்டும் அப்படியே எடுத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து அந்த ஜாக்ரி, அதுக்கப்புறம் அந்த சால்ட்டு, அந்த டீ காஃபி கேனிஸ்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் இந்த கேனிஸ்டர்ஸ். ஸோ அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க இந்த கொஞ்சம் கேப்பில் வந்து இந்த கல்லுப்பு போட்டு வச்சுருக்க இந்த பீங்கா பாக்ஸை அதையும் வச்சிடலாம். ஸோ எப்போவுமே கொஞ்சம் கேப் இருந்தாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி வச்சோம்னாலே கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இடமெல்லாம். அடுத்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வச்சிடலாம். அதுக்கு அடுத்த ஷெல்ஃபு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகை சாமான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது இந்த க்ராசரி ஐட்டம்ஸ், எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சாச்சு. கீழ் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வந்த மாவு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பஜ்ஜி மாவு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்கம். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நீட் பண்ணி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபில் இருக்க திங்ஸ் எவ்வளோ தான். லிமிட்டடான திங்ஸ் வச்சுருக்கும் போது அது ரொம்ப பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரில் அந்த ட்ரையாக எல்லா குப்பையும் நான் வைப் பண்ணி எடுத்துருவேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு சோப் போட்டு மிக்ஸியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்தில் அதை வைப் பண்ணி எடுத்துருவேன். நீட்டாகிடும். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேலே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பாத்திரத்து மேலே தெரிச்சாலும் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் ப்ரில் வாஷிங் லிக்விடை மேலே அந்த கவுண்டர் டாப்பில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழித்து வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இருக்கிற எல்லா அழுக்கும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரில் போட்டு நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா வைப் பண்ணிங்க அப்படின்னாலே எல்லா அழுக்குமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் அடிக்கடி டீப் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா என் ஹஸ்பண்டும் கிச்சனை யூஸ் பண்ணுறாரு, அதனால் கண்டிப்பாக நிறைய ஸ்டெயின்ஸ் இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே மேண்டேட்டரி எங்கள் வீட்டுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நல்லா அதை ஃபுல்லாக வைப் பண்ணிடுவேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே அந்த வாஷ் பண்ண தண்ணியை விட்டுட்டோம் அப்படின்னாலே அது வந்து திட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நல்லா வைப் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட டைனிங் ஏரியா. ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மிரர் வச்சு ஒரு இடத்த வந்து டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போனப்போ எங்கள் அம்மா எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த சைடை வந்து கொஞ்சம் அந்த வியூ பார்த்துட்டே சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிரர் வச்சு டெக்கரேட் பண்ணோம் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரூ போட்டு நாங்கள் வந்து போட்டிருக்கோம். நேற்று வந்து ஹீட்ரு போட வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டயே ட்ரில் பண்ணி இந்த ரெண்டு இதையும் மாட்டியாச்சு. ஸோ அதிகமாக நம்ம ட்ரில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கமாண்ட் ஹூக்ஸ் எல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இருக்க இந்த 2 ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்டாண்டை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து 3 செட் ஆஃப் ஸ்டாண்டு. இந்த சைஸ் ஒன்று, மீடியம் சைஸ் 1, அதுக்கப்புறம் லார்ஜ் சைஸ் ஷெல்ஃப் ஒன்று. இது வந்து இந்த 2 பெரிய சைஸ் வந்து கிச்சனுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து இங்கே கொஞ்சம் டெக்கர் பீஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது ட்ரில் போட்டது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வெயிட் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஹோல்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்க்ரூ போட்டது. ஸோ இங்கே நம்ம தலைவரோட ஃபோட்டோ வச்சிடலாம், டிஸ்னியோட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மேலே வச்சுருந்தோம். பட் ஸ்பீக்கர் மேலே வச்சா அந்த வைப்ரேஷனுக்கு கீழே விழுந்துருது. அதனால் இதை வச்சு பக்கத்தில் ஒரு குட்டி பேஸ் மாதிரி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன மாட்டணும், இந்த 2 ஹூக்ஸையும் வந்து இந்த கூடையை நம்ம மாட்டிடலாம். எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், கொஞ்சம் எத்னிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பொஹீமியன் ஸ்டைலில் எனக்கு இந்த மாதிரி பேம்பூஸ் அதிகமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது 2ஐயும் நம்ம இப்போ இங்கே ஹேங் பண்ணிடுவோம். ஸோ ஒரு வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிஃப்ளெக்ஷனாக தான் அது இருக்கும். எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா போத் ட்ரெடிஷ்னல் மாடர்ன் டச் அதில் இருக்கும். கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக எத்னிக்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் வீட்டை வச்சுக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக டைனிங் டேபிளுக்கு இன்னொரு செட் ஆஃப் சேர்ஸ் 2 சேர்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.